பருப்பு நல்லா வெந்துச்சு, கேரட்டும் சூப்பராக வெந்துச்சு. இதில் கருவேப்பிலை, கேரட் குடமிளகா சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1 கப் பருப்பை, டர்மரிக் அப்புறம் பெருங்காயம் போட்டு கூடவே கேரட்டும் போட்டுருணும். ஏன்னா பருப்பு கூட கேரட் வந்து ஈஸியாக வெந்துடும். நம்ம வதக்கி வைக்கிறதோட இதுமாதிரி பருப்பு கூட வச்சுட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக வெந்துடும். ஓகே, ஸோ இது நல்லா குழைய வேகணும். ஸோ கூடவே கேரட்டும் சேர்ந்து வேகணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துச்சு, கேரட்டும் சூப்பராக வெந்துச்சு. சரிங்களா? ஸோ நம்ம சாம்பாரை கூட்டி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். சாம்பார் கூட்டி வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காய்ச்சி இந்த ஸ்டேஜில் கடுகு, கொஞ்சம் காஞ்ச மிளகா, கூடவே கொஞ்சம் வெந்தயம். வெந்தயம் போட்டோன்னே இது வந்து மெயினாக சின்ன வெங்காயம் போடணும். ஒரு 7 ஒரு 8 சின்ன வெங்காயம் ஒரு நல்லா வதக்கணும். லைட்டாக பொரிஞ்சோடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. ஓகே, தக்காளி லைட்டாக குறைஞ்சோடனே நம்ம ஒரே ஒரு குடமிளகா இதுமாரி கட் பண்ணிக்கோங்க. மிளகா சீக்கிரமாக வெந்துடும், அதனால் ரொம்ப வதக்க வேண்டாம். லைட்டாக வதக்கினோடனே சாம்பாருக்கு தேவையான மிளகாத்தூள். இது நம்ம எதுவும் அரைச்சலாம் வைக்கல, நார்மலாக வைக்கிறோம். ஓகே, சிம்பிள் மெத்தட் தான், யார் வேணால் செய்யலாம், ஈஸியாக வந்துடும். சரிங்களா? போட்டுட்டு இந்த மிளகாத்தூள் நல்லா அதுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. தூள் போட்டு லைட்டாக வதங்கினோடனே கரைச்சி வச்சுருந்த புளி. ஓகே, இது நல்லா திக்காக கரைச்சிருக்கேன், ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. புளி கரைசல் ஊற்றிட்டு சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு வெல்லம். இந்த வெல்லம் போட்டோடனே சாம்பாருக்கு ஒரு தனி டேஸ்ட் வரும். சரியா? இது அப்படியே புளி காய்ச்சல் வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அப்படியே அது வெந்துடும். அந்த இது குடமிளகாவும் அது நல்லா வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், புளி நல்லா கொதிச்சு காய் நல்லா வெந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த பருப்பு. சரிங்களா? அப்படியே நல்லா ஊற்றிடுங்க. மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு இறக்கலாம். சாம்பார் தக்கன்னு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை அது தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான்.